எங்கள் வீட்டில் நான் ஆழ்ந்த சிந்தனையில் உட்காந்துருக்கும்போது தம்பி ஓடி வந்து என்கிட்ட மாங்காய் எங்கடா இருக்குன்னு கேட்டால் பக்கத்து வீட்டில் இருக்குன்ட்டா. சரி பக்கத்து வீட்டை போய் பார்த்தா இங்கே யாருமே இல்லை. மாங்காய் வேறு மேலே கொத்து கொத்தாக தூங்கிட்டு இருந்துச்சு. நம்மளுக்கு ஒரே ஆசையாகி போச்சு. சரி மாங்காய் அடிச்சிடலான்னு சொல்லி கல்லெல்லாம் போய் பறக்க ஆரம்பிச்சிட்டேன். வந்து கல்லெல்லாம் வீசி கட்டையால் அடித்து அப்படியே மாங்காயை புறக்கி கொண்டாந்து வீட்டில் அடிக்க ஆரம்பிச்சிட்டேன். சரி வெட்டிகிட்டு இருக்கும்போது தம்பி எடுத்து வாயில் வைக்க ஆரம்பிச்சிட்டேன். என்னடா கேட்டால் பசிக்குதுங்கிறேன். சரிடா இருடா நான் சமைச்சு தரேன்னு சொல்லிட்டு வெங்காயம் வரமிளகா நறுக்க ஆரம்பிச்சாச்சு. ஒரு சட்டியை எடுத்து வச்சு அதில் எண்ணெயை ஊற்றி கடுகை போட்டு என்னடா இன்னும் பொரியவே இல்லைன்னு பார்த்தா என் தம்பி அடித்து சொல்கிறேன். டேய் இன்னும் அடுப்பே பற்ற வைக்கலடா. சரின்னு போய் அவனை தீப்பிடி எடுத்து வர சொல்லிவிட்டு பற்ற வைக்க ஆரம்பிச்சு நல்லா குப்புன்னு எரிய ஆரம்பிச்சு கட்டையெல்லாம் வச்சு நல்லா பிடிக்க வச்சுட்டு வெங்காயம் போட்டு நல்லா கிண்ட ஆரம்பிச்சதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் கழிச்சு வரமிளகா போட்டு நல்லா கிண்ட ஆரம்பிச்சிட்டேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் கழிச்சு மாங்காய் போட்டு நல்லா கிண்ட ஆரம்பிச்சிட்டேன். ஒரு 5 நிமிஷம் கிண்டதுக்கப்புறம் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கணும். தண்ணி சேர்த்ததுக்கப்புறம் நல்லா ஒரு 5 நிமிஷம் வேக வைக்கணும். வேக வந்ததுக்கப்புறம் கரும்பு சக்கரை சேர்த்துட்டு நல்லா கிண்டு வச்சுக்கணும். கிண்டதுக்கப்புறம் ரெடி ஆகிடுச்சு. எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பார்த்துடலாம். டேஸ்ட்டு பார்த்தா ரொம்ப நல்லா சுவையாக இருந்துச்சு. என் தம்பியை சாப்பிட சொன்னேன், சாப்பிடவே மாட்டேன்ட்டான். எனக்கு ஒரே மன கஷ்டமாகி போச்சுங்க.